மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழில் பெற்றெடுத்த செந்தமிழால் வளர்த்தெடுத்து நற்றமிழால் வார்த்தெடுத்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என பெயரெடுத்து காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல் அல்லன் என செயலெடுத்து நிறை செய்து கோலோச்சும் திராவிடர் எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் யாரும் கடுமையாக பேசுறது கிடையாது, எரிச்சலாகவும் பேசுறது கிடையாது, அன்பாக பேசுகின்றவர், மதிக்கின்றவர். இப்போ எதிர்கட்சியில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தா எப்படி பேசுகிறாங்க, எப்படி கத்துறாங்க, எப்படி எரிச்சலாக பேசுகிறாங்க. அதுக்கு உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் இருந்து நம்மளை எல்லாம் வழி நடத்துகின்றார்கள். அதே அகம் ஒரு வழியின் புறம் ஒரு விழியின் திறம் இவர் மொழியின் அன்பின் இளவல் பண்பின் பணுவல் விடியலின் வெடிவெள்ளியின் அமைதியின் அடிநாதம் இதயனிருந்த உதயம். துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். ஆண்டோர் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்றத்தில் நிறைந்திருக்கும் சான்றோர் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடைக்கால நிதி அறிக்கையில் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்தினை தெரிவித்துள்ளார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் 6 பேரும், அதிமுக உறுப்பினர்கள் 3 பேரும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் 2 பேரும், பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் 1 உறுப்பினரும், மதிமுக உறுப்பினர் 1 உறுப்பினரும், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய உறுப்பினர் 1வரும், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் 1வரும், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் 1வரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் 1வரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த உறுப்பினர் 1வரும் இங்கே பேசினார்கள். யாரும் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒருவர் மட்டும் இங்கே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அள்ளி வீசி புள்ளி தெரியாமல் அள்ளி வீசுகின்ற குற்றச்சாட்டுகள். வேளாண் பட்ஜெட்டை ஏன் போட்ட? ஒன்றுமே இல்லை. 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அந்த பட்ஜெட்டை பேசும்போது ஒன்றும் எதிர்கருத்தை கூறாதவர்கள் இன்றைய தினம் தேர்தல் வருகின்ற காரணத்தால் வேளாண் பட்ஜெட், ஏனென்றால் உழவர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அன்றாடம் விவசாயிகள்லாம் அன்றாடம் போராட்டம் என்று அந்த ஆட்சியிலே அந்த 10 ஆண்டுகால ஆட்சியிலே போராட்டத்திலே வாழ்ந்தார்கள். ஆக அவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் கிடைக்க, அதே எந்தவித முன்னேற்றமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. ஆக வளர்ச்சி உறாதவர்கள் வளர்ச்சி குறைந்தது என்று அங்கே தவறான ஒரு புள்ளி விவரத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கிறார்கள். அதே போல இந்த நிதிநிலை பொறுத்தவரையில், வேளாண் நிதிநிலை பொறுத்தவரையில் மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்தோடு இல்லாமல் விவசாயிகளுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அவருடைய கருத்தை அவரை முன்னிட்டு அவர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை நாம் இங்கே நிதி அறிக்கையில் கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக திட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்று கருத்தை கேட்ட அமைதிதான் இங்கே விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை கூறி அந்த கருத்துக்களை உள்வாங்கி அது அடிப்படையிலே நாங்கள் இந்த திட்டத்தை தீட்டினோம். அதனால் வேளாண் நிதி அறிக்கை என்று கேட்ட எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு நான் கேட்டு சொல்கின்றேன். அதை மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி முதன்மை பிரிவில் ஏற்படும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. முதன்மை பிரிவில் வேளாண்மை மட்டுமல்லாமல் கால்நடை, மீன் வளம், கனிம வளம், வனம் மற்றும் மரம் வெட்டுதல் ஆகிய தொழில்களும் அடங்கும். வேளாண்மை என்பது பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி தரம் மட்டுமே சார்ந்திராமல் கால்நடைகள், பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்கள், பட்டுப்பூச்சி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற பல்வேறு உப தொழில்களையும் உள்ளடக்கியது. வேளாண்மை செழித்து ஒழுங்கவும் நில மற்றும் நீர் வளங்களை பாதுகாக்கவும் வேளாண்மை துறையுடன் கூட்டுறவுத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் சீரான பங்களிப்பும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் உறுதுணையும் மிக அவசியம். இத்தோடு மட்டுமல்லாமல்
உற்பத்தி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களை உரிய முறையில் கொள்முதல் செய்து விற்பனை செய்திட உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் உதவியும் தேவை. எரிசக்தி நீர்வள ஆதாரத்துறைகளின் ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் வேளாண்மையில் உயர் வளர்ச்சி அடைய இயலும். எனவேதான் வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்துள்ள சார்பு துறைகளை இணைத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை தழைத்தோடுங்கிற வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை இன்றியமையாதது என கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக 2021-2022 ஆண்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்தார்கள். கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அவர்களால் தொடர்ந்து தனி நிதிநிலை அறிக்கை அளிக்க இயலாத நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலால் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இப்பேரவையில் வெற்றிகரமாக தாக்கல் செய்யப்பட்டு விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கை அறிவித்து இந்த 5 ஆண்டுகளில் பெருந்தொகையாக 1,94,076 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை இடைக்கால நிதி அறிக்கையில் 47,248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். இது 2021-22 ஆண்டு தனி நிதிநிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்ட தொகை விட சுமார் 13,000 கோடி ஆகும். இதன்படி 2021-22 ஆண்டு முதல் 2025-26 ஆண்டு வரை அனைத்து மாவட்டங்களிலும் 28 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. 4,478 விவசாயிகளிடம் கோரிக்கைகள் பெறப்பட்டது. 688 அறிவிப்புகள் செய்யப்பட்டு 676 அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டது. 4,478 விவசாயிகளின் கருத்தை கேட்டு அந்த கருத்தை ஒருங்கிணைத்து 682 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு அதை 676 அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டு 652 அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது இங்கே இவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கியிருக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள மண்ணுக்கேற்ற விவசாயம் பல மாவட்டங்களில் பல மண் வேறுபாடுகள், அந்த வேறுபாடு மண்ணுக்கேற்ற விவசாயம் அந்த விவசாயத்தை உருவாக்கி அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் உள்வாங்கி அந்த திட்டமாக ஒவ்வொரு திட்டமாக செய்த காரணத்தால் தான் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நம்முடைய சொன்ன கோரிக்கை மாவட்ட அளவில் ஆட்சியாளர் அலுவலகத்தில் நாம் சொன்ன கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த சொன்னோம். இது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் அறிவித்து அதுக்கு திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம் என்ற திருப்தி மக்களுக்கும் இருக்கிறது, விவசாயிகளுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி, இந்த வேளாண் வளர்ச்சி இந்த துறையில் 5 ஆண்டு காலத்தை தனி பட்ஜெட் போட்டதனுடைய விளைவு அந்த கருத்து கேட்பு. இது பல ஆட்சியில் அவர்களுடைய ஆட்சியிலே வேளாண் துறை பட்ஜெட் நிதி கிடையாது, டிமாண்ட் மானிய கோரிக்கை. இந்த மானிய கோரிக்கை கருத்தும் கேட்கறதில்ல, ஒன்றும் கேட்கறதில்ல, ஒன்றும் செய்யல. ஆனால் இப்போ என்ன சொல்லப்போனால் விவசாயிகள் செத்தார்கள், விவசாயிகள் போராட்டம் செய்ய 102 விவசாயிகள் அவருடைய ஆட்சியிலே அதிமுக ஆட்சியில் இறந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாணை மூலமாக ஒரு இறந்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆணை மூலமாக, அரசு ஆணை மூலமாக அவர்கள் நிதியை அங்கே பணம் விவசாய தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்திற்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள். இது அவர்களுடைய ஆட்சியில் நடந்தது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற காலத்தில் இதுவரை விவசாயிகளுடைய தற்கொலை கிடையாது. விவசாயிகள் மகிழ்ச்சியாக விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இடர்பாடுகள் இயற்கை இடர்பாடுகளுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம், உடனடியாக இங்கே முதலமைச்சர் நேரடியாக ஸ்பாட் வெரிஃபிகேஷன் நேரடியாக போவார். நேரடியாக திருவாரூர் கடலூர் மாவட்டம் வந்தாச்சு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்தால் புயல் அடித்தால் உடனடியாக நேரே சென்று பார்க்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதனால தான் கிட்டத்தட்ட 2038 கோடி அளவிற்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை தொடங்கி இங்கே விவசாயிங்க மேட்டூர் அணை ஆண்டுதோறும் அவர்கள் விவசாயிகளுக்கு இங்கே தண்ணீர் திறந்துவிட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து விட்டு அந்த உரிய காலத்தை திறந்து விட்டு விவசாயிகளை வாழ்வாதாரத்தை உருவாக்கினார்கள்.
போன முதலமைச்சருக்கு இப்போ அங்கே போனாங்களா? மேட்டூர் அணை தண்ணி திறந்தாங்களா? இவர் நேர மதிக்கின்றார், விவசாயிகளை மதிக்கின்றார். அந்த மதிக்கின்ற காரணத்தால் அந்த மேட்டூருக்கு ஜூன் 12ஆம் தேதி அன்று அவங்க சென்று அங்கே விவசாயிகளுக்கு நேரடியாக பார்க்கக்கூடியவர். இதுக்கு முன்பு அவங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ள பாதிப்புகள்லாம் நேரடியாக இங்கே நம்முடைய முதல்வர் அவருக்கு நேரடியாக வந்து வயலில் போய் நாங்கள் எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் டிராக்டரில் போய் பார்த்தோம். முதலமைச்சர் டிராக்டரில் உட்கார்ந்து அங்கே போய் பாதிக்கப்பட்ட விவசாயியை பார்த்துட்டு வந்தார். ஆக நேரடியாக பார்க்கக்கூடிய காரணத்தால் தான் உடனுக்குடன் அந்த கோரிக்கைகள், அதுக்கு அதிகாரிகளும் அங்கே இங்கே முதலமைச்சர் அலுவலகத்திற்கிட்ட அதிகாரிகளும் அதுக்கு விவசாயிகளுக்கு இந்த எந்த திட்டமாக இருந்தாலும் உடனடியாக அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஆணை வழங்குகின்றார்கள். துறையினுடைய அதிகாரிகளும் அதே போல பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக மக்கள் சிறப்பாக வாழ்கின்றார்கள். இன்னும் அதிகமாக கலைஞருடைய இந்த வேளாண் பட்ஜெட் இந்த முதலமைச்சருடைய இன்னும் திட்டம் அதிகமாக இருக்கின்றது. ஆக இந்த அளவுக்கு இந்த வேளாண் பட்ஜெட் போட்ட காரணமாக கலைஞரின் அனைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், டெல்டா அல்லாத மாவட்டங்களின் கார், குருவை, சொர்ணாவாரி பருவங்களின் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம், நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு திட்டம், அதேபோல குருவ பருவத்தில் மாற்றுப்பயிர் சாகுபடி சிறப்பு தொகுப்பு, இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவராக்குதல், தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், ஆதி திராவிட பழங்குடியின உயர் மதிப்பு திட்டங்களில் 70% மானியம், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், தமிழ்நாடு உயிர்ம வேளாண்மை இயக்கம், பனை மேம்பாட்டு இயக்கம், முதலமைச்சர் உழவு நல சேவை மையங்கள், தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை, ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம், சிஎன் மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் தூர்வாரு. இந்த பிரிவு வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட 40-50 அகலமாக கிராமத்திலே உழவர்கள் அவர்களாக சென்று வெட்டுகின்ற வாய்க்கால் வெட்டுகின்ற தூர்வாருகின்ற பணி, அதுக்கு இந்த நம்முடைய முதலமைச்சர் தான் இந்த சிஎன்டி பிரிவு வாய்க்காலெல்லாம் தூர்வாருகின்ற பணி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 15 புதிய உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டதுடன் 100 மதிப்பு கூட்டும் மையங்கள், சிறந்த உழவருக்கான நம்மாழ்வார் விருது, உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம், வேளாண் கல்வியியல் தமிழ் பயிற்று மொழி மற்றும் மாணவர் சேர்க்கை, 3 புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள் மற்றும் ஒரு தோட்டக்கலை கல்லூரி, பலா இயக்கம், முருங்கை இயக்கம், வெங்காய சாகுபடி இயக்கம், மிளகாய் மண்டலம், கருவேப்பிலை தொகுப்பு, முக்கணி மேம்பாட்டு திட்டம், அதே போல பல ஏற்றுமதிக்கான முனைப்புகள், புதிய பூங்காக்கள் உருவாக்கம், மின்னணு பயிர் சாகுபடி பரப்பு கணக்கீடு, விதைப்பு முதல் அறுவடை இயந்திரமயமாக்குதல், உழவர் அங்காடிகள், டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி. மேலும் குறுவை தொகுப்பு திட்டம், மேட்டூர் அணையை உரிய காலத்தில் திறந்து அந்த குறுவை தொகுப்புக்கு 482 கோடி ரூபாய் செலவில் நிதி வழங்கி 19 லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றுள்ளனர். டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு முதல் நெல் சாகுபடி சிறப்பு திட்டம் 115 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இதனால் 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக கார், குருவை, சொர்ணாவரி பருவத்தில் சாகுபடி மேற்கொண்டது. ஆக இது போன்ற வளர்ச்சி இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை காரணத்தால் என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இப்போ இல்லை, இதெல்லாம் கேட்பதற்கு அவர்கள் தைரியம் இல்லை. அத்தகைய தைரியம் இல்லாத காரணத்தால் தான் இந்த சட்டமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். ஆக இப்போ இந்த இடம் அடுத்த 2026 அவர்கள் இருக்க மாட்டார்கள், நாம் இருப்போம். நம்முடைய முதலமைச்சர் இப்போ நிதியமைச்சர் அவர்கள் படித்த சாதனை மக்களுக்கு சென்றிருக்கிறது. அந்த உடனுக்குடன் இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியில் தான் நாங்கள் 10 ஆண்டு காலம் நாங்கள் எதிர்கட்சி அவ்வளோ வேலை செஞ்சோம்.
இப்போ ஆளுங்கட்சியாகியும் இப்போ நாங்கள் வந்து முதலமைச்சர் அவர் தூங்காமல் அவர் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும், எல்லோரும் பணியாற்றிய மக்களை நாங்கள் சந்தித்து கொண்டு மக்களுடைய பிரச்சனை உடனுக்குடன் தீர்த்து கொண்டார்கள். ஆக அந்த சாதனை புரிந்த இங்கே நம்முடைய முதல்வருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அந்த வேளாண் நிதி இங்கே நம்முடைய இந்த நிதி அறிக்கை என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வேளாண்மை வரவு செலுத்தும் திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்று தருமாறு தாங்களை வேண்டி இந்த வெற்றிகரமான இந்த நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்த வேளாண் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும், முதல்வருடைய அலுவலகத்தை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும், அனைவருக்கும், முதன்மை செயலாளர் முதற்கொண்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதல்வருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2026இல் உங்களுடைய தலைமையில் தான் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு.